கல்லட்டி பள்ளத்தாக்கு ஊட்டி அருகே ஒரு சொர்க்கபுரி. ஊட்டி அருகே உள்ள கல்லட்டி பள்ளத்தாக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களின் சொர்க்கபுரியாக திகழ்கிறது. இந்தியாவில் காஷ்மீரை அடுத்து அனைவரையும் ஈர்த்த சுற்றுலா தலம் நீலகிரி. இதனால் ஏழைகளின் காஷ்மீர் என ஊட்டி அழைக்கப்படுகிறது. குறிப்பாக கோடை காலத்தில் தென்னிந்திய மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மாநிலத்தை வரும் இரண்டாம் சீசனான செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் தேனிலவு ஜோடிகள் மற்றும் வெளிநாட்டினரும் அதிகம் பேர் வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கும் சுற்றுலா தலங்களை பார்த்து சலித்த சுற்றுலா பயணிகளுக்கு தற்போது சூழல் சுற்றுலா என்பது ஒரு மாற்றாக உள்ளது. ஊட்டியில் உள்ள தொட்டபெட்டா சிகரம், பைகாரா ஏரி, அவலாஞ்சி, அப்பர் பவானி உட்பட சுற்றுலா தலங்கள் வனத்துறையினர் கட்டுப்பாட்டில் உள்ளன. இங்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு சூழல் சுற்றுலா மீது ஆர்வம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஊட்டியை அடுத்துள்ள அதிகம் பேர் அறியாத கல்லட்டி வனப்பகுதியை கழுகு பார்வையில் ரசிக்கும் வகையில் தட்டநேரி பகுதியில் காட்சி முனை அமைந்துள்ளது. இந்த காட்சி முனைக்கு தற்போது சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். ஊட்டி மட்டுமின்றி மசனக்குடி பகுதியில் தங்கும் சுற்றுலா பயணிகள் ஜீப்புகள் மூலம் இந்த பகுதிக்கு வந்து இயற்கை அழகை கண்டு ரசித்து செல்கின்றனர். ஊட்டி அருகேயுள்ள கல்லட்டி பள்ளத்தாக்கு சுற்றுலா பயணிகளையும் இயற்கை ஆர்வலர்களையும் வெகுவாக ஈர்த்து வருகிறது. கல்லட்டி வனப்பகுதி என்பது அடர்ந்த வனமாகும். இந்த பள்ளத்தாக்கில் காலையில் சூரிய உதயம் காண்பதும் மேகங்களை காண்பதும் பரவசமானது. தட்டநேரி பகுதி காட்சி முனையில் இருந்து கல்லட்டி பள்ளத்தாக்கில் புலி, யானை, காட்டு மாடுகள், மான்கள், சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகளை காணலாம். அதிர்ஷ்டம் இருக்கும் பட்சத்தில் பகல் நேரங்களிலேயே வனத்தில் நடமாடும் விலங்கினங்களை காணலாம். இதற்காக இயற்கை ஆர்வலர்கள் பைனாகுலர்களுடன் இந்த பகுதியில் தஞ்சமடைகின்றனர். தற்போது இந்த காட்சி முனை திருமண தம்பதி போட்டோ ஷூட் தளமாகவும் மாறியுள்ளது. இந்த காட்சி முனை செங்குத்தான பகுதியில் உள்ளது. ஆபத்தை அறியாத சுற்றுலா பயணிகள் பாறைகளின் ஓரத்துக்கு சென்று அமர்வதும் போட்டோ எடுக்கவும் செய்கின்றனர். இதனால் அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்புள்ளது என்று எச்சரிக்கின்றனர் கல்லட்டி பகுதி மக்கள்.